தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் எல்லாமே இன்டர் ஸ்டேட் ரிவர்னா கடைமடை மாநிலம் தான் அவங்களுக்கு தான் முக்கியமாக முன்னுரிமை. ஆனால் இங்கே எதுவுமே கேட்கல. அதுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணுறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்டில். மத்திய அரசு நமக்கு இன்னொன்று சொல்கிறேன், நான் இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது, இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். ஸோ மத்தியில் யார் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே இங்கே ஸ்டேக்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ விரிவான திட்டறிக்கை டீட்டெயில் டிபிஆர்லாம் தயார் பண்ணதுக்கே நம்ம அனுமதி இருக்கணும், கொடுத்துருக்கணும், நம்மக்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல, திடீர்னு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் போன டிசம்பரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் மறுசீராம போயிட்டு பார்த்தா அதுவும் வேண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஸ்டேஜஸ்லாம் நிறையா இருக்குது போடுறதுக்கு. பட் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், உங்களோட யோசனைகள்லாம் நீங்கள் சொன்னீங்க, சொல்லுங்கள். கடனா அந்த கடன், இந்த பயிர் கடன், அதான் முதல்ல இந்த தீர்மானத்தில் போட்டு முதல் பயிர் கடன். இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு சொன்னாங்க, நாங்கள் 5 ஏக்கர் உள்ள விவசாயிகள், குறு விவசாயிகளுடைய முழுமையான பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கின கயிறு முழுமையான தள்ளுபடி பண்ணுவோம். 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம். அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிச்சாங்க. இது அப்புறம் பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று. விவசாயிகள் ஒன்று மிகுந்த ஒரு ஏமாற்றாக இருந்தது விவசாயிகளுக்கு. என்ன இவங்க சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. அப்புறம் அழுத்தம், நம்ம நீங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தீங்க, நான் அழுத்தம் கொடுத்தேன், சட்டமன்ற உள்ளே வெளியில எல்லாம் பேசணும். கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2,000 கோடி அரசுக்கு. அப்புறம் இப்போ ஏதோ ஒரு 75,000 பெரிய மனசு பண்ணி 75,000 50,000 75,000 அதில் ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கணக்கே முரணான கணக்கு. முதல்ல 6 லட்சம் விவசாயிகள், இப்போ பார்த்தா 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அது முரணான கணக்கு தான். அதுக்கு நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டேட் மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அங்கே கூட்டுறவு வங்கியில், நல்ல தேசிய வங்கி, எல்லா வங்கியிலும் 36,000 கோடி ரூபாய், 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்றாங்க. 55 லட்சம் விவசாயிகள். அதுதான் வேணும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் 6,000. என்ன ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்ணுங்களேன், என்ன ஆயிட போகுது? தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. அதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? இது நிச்சயமா நடக்கணும். இது அழுத்தம் நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். இது ஒரு முக்கியமானது. நீங்க சொன்ன வாக்குறுதி தானே, அது சம்பந்தமா நம்ம பேசலாம், நம்ம கருத்துக்களை நம்ம பேசலாம்.